இந்த படம் வெற்றியும் சரி, இந்த தோல்விப்பட்ட காலங்களிலும் சரி, மறுபடியும் வெற்றியற்ற காலங்களிலும் சரி, ஒரே மாதிரி பழகக்கூடிய ஒரு நல்ல இதை என்பது ஒரு திரைப்படம் ஒரு வெற்றி பெறுவது அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல அந்த கரு கண்களுக்கு சொல்லுவாங்க. கரு ஒரு முயற்சி. இந்த 10 ரூபாய் இருக்குது. இந்த முயற்சியை கொடுத்தாங்க. இந்த 2 பேர் இருக்கிறாங்க. பேரரசர் அவர்கள் முதல்ல அவர்களுக்கு ஏன்னா எந்த ஒரு நடிகனும் மேல வர்றதுக்கு யார் ஆதாரம் மேற்கொடு எங்கெல்லாம் சொல்லுவோம், அடித்து சொல்லுவோம். இப்படியாப்பட்ட ஒரு குறைத்தல் இருந்தது. அடுத்தது அப்பெல்லாம் வந்து சொல்லி சார் கூப்பிட்டு நான் பேர் அனுப்பியிருக்கிறேன். உடனே நான் வந்து போய் சேர்ந்த போதே சௌதரி சார் ஆபீஸ் நான் போனே சொல்லிட்டேன். எப்ப வேணும் சார் இந்த படத்தை நான் எப்ப மாட்டேன். அப்படி அந்த கதை மேல எனக்கு முழு கதை கேட்டு அப்பதான் வந்து நான் வந்து இதுவரை மற்றதெல்லாம் சொல்லுவாங்க, என்னமோ 1008 கதையை சொல்லுவாங்க. நான் கதை கேட்கும்போது விஜய் அப்பாவா கேட்கிறேன். ஒரு சாதாரண பப்ளிக் படம் பார்க்கிற ஒரு பப்ளிக்கா தான் இந்த கதையை கேட்கணும். அப்படி ஒரு பப்ளிக்கா ஒரு 2 கேள்வி இருக்கு. அந்த கேள்வி கூட ஒரு அர்த்தம் தர சின்சியரான ஒரு அர்த்தம் தரக்கூடிய அர்த்தம் தரக்கூடிய சின்சியரான அர்த்தம் தரக்கூடிய இந்த கதை கேட்கணும், நம்ம டைரக்டர் கேட்கணும் நினைக்கணும். சின்சியரான அர்த்தம் அப்படி ஒரு சின்சியரான அர்த்தம் தரப்ப நான் எல்லாத்துக்கும் கதை கேட்கிற எல்லாத்துக்கும் கேள்விக்குள் தான் கேட்கணும். அதுக்கு சால்வ் பண்றது அந்த விஷயம், அதை ஏற்றுக்கிறது அந்த விஷயம். இல்ல நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்றது அந்த விஷயம். அப்படி ஈஸியா எடுத்துட்டு படம் பார்க்கும்போது இந்த கேள்வியை கேட்கல படத்துல அப்ப அப்படி இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு திரையுலகத்தை எழுதிட்டு அதுக்கு ஒரே ஒரு காரணமாக நினைக்கிறது. பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, எவன் ஒருவன் தன் தாயை உயர்த்துவதான அவனை நான் மென்மேலும் உயர்த்திக் கொண்டே இருப்பேன் என்று கடவுள் இறைவன் சொல்வதாக சொல்லியிருக்கேன். அது எல்லா வேட்டத்திலையும் சொல்லி எனக்கு நான் அதை பார்த்துட்டேன். எங்க அம்மா 23 வருஷம் கூட வச்சு இந்த கடைசி நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு விட்டுவிட்டோம். அதனால்தான் நான் நல்லா இருக்கிறேன், என் பிள்ளை நல்லா இருக்கிறேன். நாயகங்களை இங்கே நம்ம உயர்த்தணும். கடவுள் இதே தவிர எந்த மாற்றத்திற்கும் வாழ்க்கையை பார்க்கிறேன். இந்த இளைஞர்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். நமக்கு தெரிந்த கடவுள், நமக்கு தெரிந்த கடவுள்
அந்த கடவுளை எப்போதும் போற்றினாலும் தவறு. எந்த தாயாக இருந்தாலும் சரி, எனக்கு இப்படி ஒரு திரைக்கதை சொல்லிடுது. இப்ப திரைக்கதைகளை யாரும் ஒரு வீடியோ கிடைச்சா எப்படிதான் போட முடியும்? ஏன்னா இப்ப இருக்க ஆடியன்ஸ் எப்படின்னா ஹீரோக்காக போட ஆரம்பிச்சு கதையை பத்தி நான் உங்களுக்கு கவலையே இல்லை, ஸ்கிரீன் பிளே பத்தி கவலை இல்லை, அந்த ஹீரோக்காக போட முடியும். சோ நம்ம புரியுது அதே படங்கள் இன்னும் ஒரு கண்டென்ட் ஒரு நல்ல திரைக்கதையோட போனா இன்னும் பல மடங்கு அந்த படத்துக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்றாங்க. சமூகத்துல ஒரு படம் பார்த்துட்டு பாராட்டு சார், ஒரு படம் எப்படி பண்ணணும் சார் கற்றுக்கணும் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கேன். நான் கேட்டுட்டு இருக்கேன். செகண்ட் ஹாஃப் சரியில்லை சார் அப்படின்னு சொன்னா சார் நான் சாப்பிட்டு இருக்கேன். அது வரைக்கும் கேட்டுட்டு சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லல. செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கு சார். 5 நாளைக்கு முன்னாலே சார் மரங்கள் இந்த நம்பிக்கையில கிடையாது சார். அதுவும் ஒரு தரப்பே தன் பிள்ளையை இது பண்றது சார் சாப்பிட்டு சார்